ஹாய் குட் மார்னிங் காய்ஸ். ஐ எம் செந்தில் நியூ ஸ்டார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விழாக்கு தான் போடலான்னு பார்க்குறேன். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பிபி ப்ரெஷருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நான் டெக்னிக் சொல்கிறேன். அது மட்டும் நீங்கள் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் சொல்கிறது உண்மையாக அது வந்து நல்ல ஒரு நடைமுறைக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஏன் எனக்கே கூட அது ஒரு ஃபாலோ ஆச்சு எனக்கு. ரொம்ப கிளியர் ஆச்சு. இப்போ ஒரு பேஷண்ட்க்கு வந்து பிபி இருக்குதுன்னு பார்த்துக்கங்களா, ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் அதிகமாக எந்த ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ, இல்லை நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ, இல்லை அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களோ, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களோ, எப்படியும் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஃபஸ்ட்டு போய் டாக்டரை பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு பிபி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 150 இல்லை 160 ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சுங்களா. மோஸ்ட்லி வந்து இப்போ ஏஜ் வைஸாக பிபி பார்க்கலாம். இப்போ அடல்ட்டுக்கெல்லாம் பார்த்தினாக்கா 120/80 நார்மல் தான். அதே வந்து ஒரு 35-40 இயர்ஸ்க்கெலாம் பார்த்தினாக்கா 140 வரலையுமே நார்மல் தான். 140 வரலையும் நார்மல், அது ஓகே தான். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சம் பேஷண்ட்டுக்கு வந்து சப்போஸ் 160, 150, 165 அந்த மாதிரிலாம் வந்தால் கிடினஸ் வரும், ஹெட்டேக் இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், ட்ரௌசியாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு தெரியாது நமக்கு பிபி தான் இருக்குதுன்றதுனால. நீங்கள் அப்போ போயிட்டு பக்கத்தில் இருக்க பிஹெச்சியோ இல்லை சப் சென்டரோ இல்லை ஒரு கிளினிக்கில் போய் நீங்கள் பிபி செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ப்ரெஷர் இருக்கும். அந்த பிபி உங்களுக்கு இருக்கும்போது, கிடினஸ் வரும்போதோ இல்லை ஹெட்டேக் இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்தாக்கா, நீங்கள் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூக்கால் மூச்சு வந்து ஒரு 15 டைம்ஸ் வந்து அப்படி மூச்சை இழுத்து இழுத்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் விடுங்க. ஒரு 2 டைம்ஸ் வாயில் வந்து அப்படியே மூச்சை வந்து அப்படியே இழுத்து வெளியே விட்டிங்கனாக்கா, அப்போ அந்த 160ல் இருந்த பிபி வந்து பார்த்தீங்கன்னா 120ல் வந்து நிற்கும். உங்களுக்கு அந்த கிடினஸ்ஸு அப்படியே ஸ்டாப் ஆகிடும், வாமிட்டிங் ஸ்டாப் ஆகும், ஸ்வெட்டிங்கு ஸ்டாப் ஆகும், ஹெட்டேக்கு ஸ்டாப் ஆகும். ஆனால் ஒரு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டேப்லெட் போடாமலே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் 1 வீக்கில் ப்ரெஷரை. மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா, தூங்கி எழுந்தோ இல்லை சாப்பிட்டோ ஏதோ ஒன்று ஒரு 15 டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் பண்ணிங்கனாக்கா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் டேப்லெட் போடவே தேவையில்ல. அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு 6 to 7 வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாக்கா, அப்போ நீங்கள் பிபிக்கு டேப்லெட் போடவே தேவையில்ல. எல்லாமே சாதாரண ஒரு 150 வந்தால் கூட உடனே பிகேசி என்ன பண்ணுவாங்க, உடனே ஆம்லாங்கு அப்படின்னு ஒரு டேப்லெட்டை எழுதி கொடுத்துருவாங்க. 5 mgோ 10 mgோ எழுதி கொடுத்துருவாங்க. இல்லை அதுவும் இல்லையா, லெசட்ரானு அப்படி எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த டேப்லெட் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு கிட்னி எனக்கு ஸ்வெட் ஆகுது, ஊறுது, அந்த மாதிரி சொன்னால் அவங்க டேப்லெட் மட்டும் உடனே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நீ பிபிக்கு மாத்திரை போடுறதுனாலையோ இல்லை சுகருக்கு மாத்திரை போடுறதுனால கிட்னியை பாதிக்காது, அதை கண்ட்ரோல் பண்ணும். பட் இருந்தாலும் நீ அந்த அடிக்குவேட் ஆகாத மெடிசன் போடாமல் நீ வந்து நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து பிபி வந்து ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு கூட ப்ரெஷர் இருந்தது. எனக்கு ஒரு 145, 150 இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து தெரியாமல் மாத்திரை போட்டேன். நானே போட்டேன், தெரியாமல் போட்டேன். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன், நானே வந்து திங்க் பண்ணி பார்த்தேன். இது வந்து ப்ரீ இது இப்போ தானே ஃப்ரீயாக தானே நம்ம ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நான் வந்து டக்குன்னு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண உடனே எனக்கு பிபிஐ இப்போ கிடையாது. இப்போல்லாம் பார்த்தா எனக்கு 100/60, 100/70 இதுதான் இருக்கும். மேக்ஸிமம் ஒன் சில டைமில் 106, 107 இருக்கும். அதுக்கு காரணம் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸு. நெக்ஸ்ட்டு வந்து கூல் ட்ரிங்க்ஸை தவிர்க்கணும். கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடித்தாலே கண்டிப்பாக பிபி கண்டிப்பாக வரும், சுகரும் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சரக்கு அதிகமாக அடிக்கக்கூடாது, லிமிட்டாக அடிக்கலாம். டெய்லியும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 ml பீர் அடிக்கலாம், ஒரு 300 ml பியர் அடிக்கலாம். ஹாட் ட்ரிங்க்ஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10 ml வந்து 250 ml வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். அது வந்து அவ்வளோ பிபிலாம் ஏறாது, ரைஸ் பண்ணாது. அப்படியே ஒரு மீடியமாக தான் நம்ம கண்ட்ரோலாக இருக்கும். கண்ட்ரோல் உங்களால் பண்ண முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கிரீன் வெஜிடபிள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ப்ரெஷர் பேஷண்ட் வந்து கிரீன் வெஜிடபிள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பிபிலாம் குறைஞ்சிரும். எல்லாம் சொல்லுவீங்க, அது எப்படி கறி சாப்பிட்டா பிபி? இப்போ கறி சாப்பிட்றதுனாலையோ இல்லை மீன் சாப்பிட்றதுனாலையோ ப்ரெஷர் ஏறாது, ஓகேவா? நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது, அப்போ நம்ம அதிகமாக தம் அடிக்கிறது, சரக்கு அதிகமாக அடிக்கிறது, அளவுக்கு மீறி எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமுதமும் நஞ்சு தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதையும் வந்து லிமிட்டாக சாப்பிட்ணும். இப்போ பிபி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மாத்திரை எடுத்த உடனே போடாதீங்க. எல்லாம் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் நல்லா பண்ணுங்கள். காலையில் பண்ணுங்கள், இல்லை சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது கூட இப்போ உட்காந்துருக்கியா அப்போ அப்படியே
ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணுங்களா, உடனே பிபி டவுன் ஆகிடும் உங்களுக்கு. இதுக்கு போயிட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு ஒரு அட்டை ஒன்று போட்டுக்கிட்டு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ போயிட்டு பிஹெச்லேயோ இல்லை மற்ற கிளினிக்கில் போய் டேப்லெட் வாங்காதீங்க. நம்ம உடம்ப நம்மளே பார்த்துக்கலாம். ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேஷண்ட்லாம் 95 ஏஜ் வரலையுமே பிபி கிடையாது, சுகர் கிடையாது. சப்போஸ் பிபி அவங்க லைட்டாக அட்டாக் ஆனாலும் அதை வந்து அவங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லேயே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சுகர் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகரை போட்டு டீ குடிக்க மாட்றாங்க. மில்க் டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரீன் டீ, பிளாக் டீ குடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடி நல்லா இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், எந்த வேலையும் செய்யறதில்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனுக்கும் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் வேலை செய்கிறவனுக்கும் இருக்கும், வேலை செய்யாதவங்க இருக்கும். நம்ம வந்து நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணணும். டெய்லியும் 1 ஹவர் வாக் பண்ணுங்கள். இல்லை வாக் பண்ண முடியலன்னா நைட்டு 2 மணிக்கு எழுந்து தூங்கி எழுந்து 2 மணிக்கு ஒரு நாள் வாக் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறீங்கனாக்கா நைட் 2 மணிக்கு எழுந்து ஒரு 1 ஹவர் வாக் பண்ணுங்களா. தொடர்ந்து பண்ணாலே உங்களுக்கு பிபிலாம் வந்து இருக்கவே இருக்காது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ஃப்ரீடமாக இருக்கும் நம்ம பாடி, ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் மைண்டு. நமக்கு வந்து பிபி சுகர்லாம் இல்லாமல் நம்ம பாடி நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம அட்வைஸ் கேட்க தேவையில்லை, மெடிசன் கேட்கவே தேவையில்லை. மெடிசன் போடாமலே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நிறைய குடிக்கிறவனுக்கு கண்டிப்பாக பிபி இருக்கும், லிமிட்டாக குடிக்கிறவனுக்கு இருக்காது. அதே மாதிரி வந்து சாப்பாடெலாம் லிமிட்டாக சாப்பிடணும். நம்ம இந்தியாவெல்லாம் பார்த்தா 2 தட்டு 3 தட்டு சாப்பிடுவாங்க சாப்பாடு. எனக்கு தெரிஞ்சு டீனேஜ்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் அப்படி தான் சாப்பிட்றாங்க. நானே ஒரு காலத்தில் கொஞ்சம் நிறைய தான் சாப்பாடெலாம் சாப்பிட்ருந்தேன். எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அதை நான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இப்போ என் பாடி எனக்கு பார்க்க நான் வெயிட் போட்ட மாதிரி தெரியுவேன். இந்த ஜர்க்கின்லாம் போட்டிருக்கிறதுனால. இது மேலே ஒரு ஷர்ட் இருக்குது, உள்ளே ஒரு பனியன் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஜர்க்கின் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் லீனாக 78 கேஜிலேருந்து நான் இப்போ 60 கேஜியில் இருக்கிறேன். அதனால் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டேப்லெட் எடுத்த உடனே போடாதீங்க. எனக்கு பிபின்னு பயப்படாதீங்க முதல்ல. பிபிலாம் ஒரு டிசீஸே கிடையாது. அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 1 வீக் 2 வீக்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்க தான் வந்து போய் ரெகுலராக மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, அட்டை போடுறது, டெய்லியும் போய்ட்டு எனக்கு பிபிக்குதுன்னு நினைக்கவே கூடாது. அதை தூக்கி போட்டுருங்க. எப்பயும் போல் இன்றைக்கி இருந்தால் நாளைக்கு போகலான்ற மாதிரி ஃப்ரீயாக இருங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செந்தில் நியூஸ் ஸ்டார் சேனலை லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.